This video is sponsored by School of Business Organization. SBO 2018 பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா, இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 300 சம்பாதிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்லிகைப்பூவை மாலையாக எப்படி கட்டுவது, மல்லிகைப்பூ கட்டும்போது எப்படி மாலையாக கட்டுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நூலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 மீட்டருக்கு நூல் விட்டுக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் மீதி இருக்க நூலை வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ 2 பூவும் சேர்த்து இப்போ ஒரு நாட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இதுதான், இது பேசிக்கு. இது அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பி எப்படி கட்டுறோம் பார்த்துங்க. கீழிருந்து மேலே பூவை வந்து சென்டரில் வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. சுற்றி கீழேருந்து மேலே, மறுபடியும் கீழேருந்து சைடில் போய் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து லூஸாக விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நூலை லூஸாக விட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும், அப்போ கட்ட முடியாது. ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அழகான ரோஸ் மாலை கட்டியிருக்கேன். அதாவது ரோஸ் மாலை மாதிரி மல்லிகைப்பூவை வச்சு கட்டியிருக்கேன். சரிங்களா, பொறுமையாக பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு 2 நூல் விட்டுட்டு கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பீடாக கட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃப்ரண்டில் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் எப்படி கட்டணும்னு. அது மாதிரி கட்டி பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. நடுவு ஸ்லோ மோஷனில் சொல்லியிருப்பேன் எப்படி கட்டணும்னு. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்பீடாக கட்டுறாங்க, கட்ட தெரிஞ்சவங்க ஸ்பீடாக கட்டுறேன். உங்களுக்கு இப்போ தான் பார்க்குறீங்க கட்ட தெரிஞ்சு பிகினர்ஸ்னால் கொஞ்சம் மெதுவாக தட்டி பழகுங்க. முதல் லெஃப்ட் சைடில் இருக்கிற நூலை நீங்கள் விடவே கூடாது. பாருங்க, ஸ்லோவாக மோஷனில் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் பாருங்க. சொன்ன மாதிரியே தான் 2 காம்புக்கு நடுவில் ஒரு பூவை வச்சு கீழேருந்து ஒரு சவுண்டு மேலே இப்போ இழுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த பூவும் வச்சு கட்டணும். மேலே சுற்று மறுபடியும் கீழே போய் மேலே வந்துடும். இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சரிங்களா, நான் இப்போ ஒரு அடிக்கு கட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் ரோஸ் வச்சா ஒரு அழகாக இருக்கும். அது வச்சு காமிக்கிறேன் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மூவை யூஸ் சொல்லவே கூடாது. கட்டி முடிச்சோன்னா உடனே முடிச்சு போட்டுருவாங்க டைட்டாக. சரிங்களா,
அழகான மல்லிகைப்பூ மாலை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அடர்த்தியாக நல்லா கட்டியிருக்கோம். இந்த சென்டரில் ஒரு ரோஸ் வச்சு கட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கட்டி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ கமெண்ட்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.